யாக்கோபு 2:26 என்ன சொல்லுது தெரியுமா? ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. இப்போ நம்ம சரீரத்தில் ஆவி இல்லை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அது செத்தது, டெட் பாடி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய விசுவாசம் கிரியைகளை காட்டலை அப்படின்னா நம்மளுடைய விசுவாசமும் எப்படி இருக்கும் அப்படின்னா செத்ததாக இருக்குமா. இதுக்கு இந்த சாப்டர்ல யாக்கோபு 2வது அதிகாரத்திலேயே 2 பேரை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் முதல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாளைக்கு 2வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் யாருன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அப்படின்னு பைபிளில் சொல்லுது. விசுவாசித்தான் மட்டும் சொல்லாமல் அதோட கூட என்ன சொல்லுது தெரியுமா? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுது. எப்படி அந்த விசுவாசம் நீதியாக தேவனுக்கு முன்பாக அது எண்ணப்பட்டது அப்படின்னா, அவனுடைய விசுவாசம் வெறும் வாயின் வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் கிரியைகளிலும் இருந்ததுனால தான். ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே வைக்கும்போது அவன் ஆனால் அவன் ஆண்டவர் விசுவாசித்தான், கண்டிப்பாக ஈசாக்க ஆண்டவர் பலியிட செலுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரை முழு மனசு நம்பினதுனால தான் அந்த பலிபீடத்துலேயும் அவனை படுக்க வச்சார். தேவன் அதே மாதிரி அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவனுடைய குமாரனை இறக்க சொல்லி அங்கே இருக்கிற ஆடை பலியிட சொன்னார். ஸோ இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை வெறும் வாயின் வார்த்தைகளில் சொல்லாமல் நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அது தலைப்போன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறத நம்மளுடைய கிரியைகளை காட்ட முன் வரணும். அதுதான் ஆண்டவரும் விரும்புகிறாரு. அதுதான் நீதியாக அவர் எண்ணுகிறாரு. ஸோ நம்மளும் நம்மளுடைய விசுவாசத்தை கிரியைகளினால நம்ம காட்டுவோமா?